இந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எரிமேலி. இந்த எரிமேலியில் வந்து பேட்டை துள்ளிட்டு வாவர் சாமி திருக்கோயிலுக்குள்ளே தொழுக போயிட்டு இருக்கோம். எவ்வளோ ஐயப்ப பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். எங்கள் கூட வந்த சில சாமி மரங்கள் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, எரிமேலியிலேருந்து பேட்டை துள்ளிட்டு பெரிய பாதையில் நடந்து போயிடலாம் சௌரிமலைக்கு அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. சௌரிமலைக்கு முதலாக மாலை இட்டுட்டு பெரிய பாதையில் நடந்து போகலான்னு முடிவு எடுத்திருக்க சாமிமார்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு உபயோகமாக இருக்குது. இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நானும் நிறைய டைம் பெரிய பாதையில் நடந்து போயிருக்கேன் சௌரிமலைக்கு. ஆனால் இந்த வருடம் மாதிரி அதிகமான கூட்டத்தை நான் பெரிய பாதையிலையும் பார்த்ததில்ல, சௌரிமலையிலும் பார்த்ததில்ல. இதுதான் பாருங்கள் சாமி, அபி குருசாமியும் பிபின் குருசாமியும் பாருங்கள். கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தின்னு சொன்னாங்களே, அது உண்மைதாங்க. இந்த குழந்தையோட அனுபவம் என் கண்ணு முன்னாடியே பார்த்தேங்க. சுவாமி சரணம் ஐயப்பா. ஒரு வழியாக நடந்து பம்பா நதிக்கு நம்ம வந்தாச்சு. பம்பா நதி புண்ணியமான நதி, பாவம் போக்கும் நதியில் நம்ம செய்த பாவங்களாம் துளைச்சிட்டு குளித்து நீராடி சௌரிமலையை நோக்கி நம்ம இனி பயணத்தை செல்ல போகிறோம். சுவாமி சரணம் ஐயப்பா. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கிடைத்த இடம். பம்பா நதிக்கரையில் கிடைத்த இடத்தை பார்க்கும்போது, ஐயப்பன் மணிகண்டன் தெய்வம் அவர் கிடைத்த இடத்தை பார்க்கும்போது மிக மிக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் கண்ணில் பார்க்கும்போது. சுவாமி சரணம் ஐயப்பா.